அரசு பற்றி ஜனநாயக எண்ணக்கருக்களில் சட்டவாட்சி ரூல் ஆஃப் லோ என்பது முக்கியமானது. அந்த சட்டம் அனைவருக்கும் சமனானது. அரசியல் கருத்துக்களால் களமாடும் இரத்தம் சிந்தா போர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால அரசியல் தொடர்பான விவகாரங்களை கையாளும் இரத்தம் சிந்தா போர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வகையில் எங்களுடைய அன்பின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த இடத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். அவர் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவராக இருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கடுமையான பணிச்சுமைகள் மத்தியில் இங்கு வருகை தந்தவைக்கு முதல் நன்றி. நன்றி நன்றி. உங்களுக்கு சமர்க்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. நாடு எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, பாராளுமன்ற தற்போதைய உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறார்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நலமாக இருக்கின்றார்களா? நாடு நன்றாக இருக்கின்றது. ஆனால் நாட்டு மக்கள் துன்பப்படுறார்கள். அதான் உண்மை. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? என்ன அடிப்படையில்னா, நாட்டுடைய வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது, நாட்டினுடைய பொருளாதார உயர்வு இருக்கின்றது. ஆனால் அது போய் மக்களுக்கு சேரவில்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. காரணம், மக்கள் இன்று ஒரு ஒரு ஊழலற்ற அரசாங்கத்தை எதிர்பார்த்தார்கள். ஊழலற்ற அரசாங்கமாக இன்று அரசாங்கம் இருக்கின்றது. அதை நாங்கள் மறுப்பு சொல்லவில்லை. வெரி குட், அது நடத்தணும். ஏன்னா ஊழல் இல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப முடியும். கடந்த கால அரசாங்கங்கள் செய்த ஊழலினால் தான் இந்த நாட்டுடைய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் மீண்டும் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே ஊழலற்ற அரசாங்கம் வருவதிலே எந்த விதமான தடை இல்லை. ஆனால் அதே நேரத்திலே அந்த 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 நன்மைகள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏன்னா மக்களுக்கு அந்த நன்மை போய் சேரவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைப்படி அல்லது அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ படி அவர்கள் சொன்ன விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரவில்லை. விசேஷமாக இந்த பொருளாதாரத்துடைய கஷ்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு விமோசனம் இல்லை என்று தான் சொல்லலாம். வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டிருக்கின்றது, வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது. அவர்களுக்கு ஏற்ற அதற்கேற்ற மாதிரியான சம்பளம் அதிகரிப்பு குறைவாக இருக்கின்றது. ஆடம்பர வாழ்க்கை இன்று கூடியிருக்கின்றது, அப்படி தான் சொல்லலாம். ஆகவே இதை சாதாரண பாமர மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையிலே செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தாக இருக்கு. நீண்ட காலம் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் செய்த சில தவறுகளால் மக்களுடைய அந்த சுமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் தற்பொழுதுதான் பொறுப்பு எடுத்திருக்கின்றது. ஒரு வருஷமாச்சு. ஒரு வருடம். நாடு சுதந்திரம் அடைந்து 100 வருடங்களில் நிறைவேறுகின்றது. புதிய ஒரு கொள்கையோடு ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் இவர்கள். ஆனால் இவர்கள் ஆரம்பத்தில் கூறியது போல திருடர்களை பிடிக்க வேண்டும், ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் வந்து கொஞ்ச காலத்தில் அவ்வாறுபடிகள் செய்யவில்லை. இவர்கள் பொய் சொல்லுகின்றார்கள், திருடர்களை பிடிக்கவில்லை, ஊழல்வாதிகளை கைது செய்யவில்லைன்னு சொன்னார்கள். இப்பொழுது அதை அவர்கள் செய்கின்றார்கள். செய்யும்போது எதிர்த்தரப்பில் அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஏன்? திருடர்களை பிடிப்பது மட்டும் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்க முடியாது. திருடர்களை பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அது மட்டும் அவர்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்படுகின்ற துன்ப துயரங்கள் நீக்குவதற்கான வழிவகைகளையும் செய்ய வேண்டும். இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது. எல்லா துறைகளும் இன்று ஒரு பயந்த சுபாவத்திலே செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் இந்த நாட்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்களா? வெளிநாட்டு முதலீடுகள் வந்திருக்கின்றதா? எத்தனை முதலீடு வந்திருக்கின்றது? எத்தனை துறைகளிலே இவர்கள் புது தொழிலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அது இன்னும் சரியாக புலப்படவில்லை. ஆகவே ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையும் தீர்க்க வேண்டும், மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காலத்தில் ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், தேர்தலுக்கு முதலிலே அரிசி நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம், அரிசி இறக்குமதி செய்ய வேண்டுமானால் நாங்கள் தேவையில்லை, பெட்டாவில் உள்ள முதலாளி போதும்னாரு. இன்று என்ன நடக்கின்றது? ஆகவே அவர் சொன்னது இன்னும் ஏதாவது நடந்திருக்கின்றதா? மலையக மக்களுக்கு 2000 ரூபா சம்பளம் தருவேன்னு சொன்னார். இதுவரைக்கும் ஏதாவது அதை பற்றி பேசியிருக்கிறாரா? நடந்திருக்கின்றதா?
வடகிழக்கு பிரச்சனையை தீர்ப்பேன் என்று சொன்னார். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கின்றதா? எனக்கு நான் ஒரு விசனமான ஒரு விஷயம் நேற்று நான் மீடியா கான்ஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகார பரவலாக்கள் தொடர்பாக அதிகார பரவலாக்கள் கிடையாது. அதாவது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தாத ஒரு நிலையிலே தமிழ் மக்களுடைய விமர்சனம் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்றோம். தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, நான் பதவி வகித்த காலத்தில் கூட நான் மத்திய மாகாணத்திலே பதவி வகித்த பொழுது பல்லின மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது முழுமையாக தமிழ் மக்களுடைய மாகாணம் என்று சொல்லிவிட முடியாது. தென் மாகாணம் தமிழ் மக்களுடைய மாகாணம் என்று சொல்லிவிட, ஆனால் அந்த மக்களுக்கு சேர வேண்டிய வேலைகள் போய் செய்வதற்கு அந்த மாகாண சபை ஒரு உந்து சக்தியாக இருந்தது, ஒரு ஊடகமாக இருந்தது. ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஆரம்பத்தில் சொல்லப்படுகின்றது மத்தியில் அதிகாரத்தை குவித்து வைக்காமல் மாநிலத்துக்கு மாகாணங்களுக்கு பயிரப்பட வேண்டும் என்று. ஆனால் வந்த பின்பு அந்த தயக்கம் ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது? அதாவது ஜனாதிபதி சீட்டில் உட்கார்ந்த பிறகு யாருமே அதை கொடுக்கறதுக்கான ஜனாதிபதி அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று சந்திரிகா வந்தார். ஜனாதிபதி அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று மைந்தவும் சொன்னார். ஆனால் அவர் செய்ய மாட்டார். மைத்திரிபாலவும் சொன்னார் நான் வந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டேன். கடைசியாக அவர் ஒரு வருஷம் இன்னும் இருக்க முடியுமான்னு தான் பார்த்தாரு. எப்படியாவது இருக்க முடியுமான்னு தான் அவர் பார்த்தாரு. ரணில் விக்ரமசிங்கவும் அதே சொல்லிட்டு தான் வந்தார். ஆனால் யாருமே இந்த ஜனாதிபதி அதிகாரத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படல. இந்த ஜனாதிபதி கூட அதிகாரத்தை குறைக்கணும்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நான் நினைக்கல அவர் குறைப்பாராங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் சில சலுகைகளை ரத்து பண்ணுறாரு. இப்போ ஜனாதிபதிகளுடைய கடந்த கால ஓய்வூதியம், அவர்களுக்கு கொடுக்க வாகனங்கள், வீடுகள், இதுகளை குறைச்சிருக்கிறாரு. ஆனால் அது நாங்கள் ஒரு வகையில் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா அது இந்த நாடு சுமையாக இருக்கிற நேரம், நாடு நல்லா இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலாம். நாடு சுமையாக இருக்கிற நேரம் அந்த சுமையை குறைக்கிறதற்கு அது ஒரு சந்தர்ப்பம். அது பரவாயில்லைன்னு நாங்கள் சொல்லலாம். அதுக்காக அவங்களுக்கான மரியாதை இல்லாமல் செய்யக்கூடாது. அவர்களுக்கான ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி முன்னாள் இது இந்தியாவிலையும் இருக்கின்றது. இந்திய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கும் பென்ஷன் கொடுக்குறாங்க, வெளிநாடுகளிலையும் இருக்கின்றது. ஆகவே அதை உடனடியாக ரத்து செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவர்களுக்கு ஒரு கௌரவமான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். நான் முதல்ல சொல்ல வந்தது இன்னொரு விஷயம். நீங்கள் அதை டேர்ன் பண்ணிட்டீங்க, மாகாண சபை சொல்லிட்டீங்க. அதாவது நேற்று சுகாதார அமைச்சர் நேற்று ஒன்று சொல்கிறாரு, ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யும் பொழுது செம்மணியை பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைன்றாரு. நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க அந்த இதில். செம்மணியை பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, சிங்கமணியில் இறங்கலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அதுக்கு பதில் சொல்கிறாரு, செம்மணியை பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அப்படின்னு. கச்சத்தீவை போய் பார்க்க முடியும்னா செம்மணியை போய் பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யாழ்ப்பாணத்துக்கும் போக வேண்டும். அதுதான். அப்போது செம்மணிங்கிறது இந்த நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு எந்த அரசாங்கம் செய்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக இன்று உருவெடுத்திருக்கின்றது. கச்சத்தீவு எந்த அரசாங்கம் கொடுத்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக உருவாக்கி இருக்கின்றது. அப்போ கச்சத்தீவுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த செம்மணிக்கும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த யாழ்ப்பாண விஜயமும் கச்சத்தீவு விவகாரமும் பொழுது தென்பகுதியில் மாத்திரமல்ல சர்வதேசத்துக்கு இருக்கின்றது. ஆனால் செம்மணிக்கு முழு சலுகைகளையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். அதாவது இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரமாக அதை செய்வதற்கான அதிகாரங்களை கொடுத்திருக்கின்றார். அது நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லைனா மூடி மறைச்சிருக்கலாம். மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயமும் அல்ல என்று. அது இப்பொழுது வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்ததுனால அதை கட்டாயம் செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, ஜெனீவாவில் போகிற நேரம் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ ஜனாதிபதியே அங்கே போய் பார்த்துட்டா அது சிங்கள இராணுவத்தினுடைய கெடுபிடிக்கு அல்லது பொறுப்புக்கு இவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் என்ற காரணத்தினால் தான் அவர் அதை இக்னோர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இல்லை, கடந்த கால ஊழலை பற்றி கதைப்பவர்கள் இந்த கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில், நல்லிணக்கத்தின் அடிப்படையில் இவ்வாறான பொறுப்புகளுக்கு கூற வேண்டும் அல்லவா? அவர் போய் இறங்கியிருந்தானே அவருக்கு இன்னைக்கு மரியாதை கூட, அதிகமான மரியாதை இருக்கும் தமிழ் மக்கள் பற்றியில். ஆனால் தமிழ் மக்கள் பற்றியில் அவருக்கு மரியாதை உருவாகணுங்கிற அவர் நினைப்பை விட 70% சிங்கள மக்கள் அவரை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. அதனால தான் அவர் அதை இக்னோர் பண்ணியிருக்கிறார். அவ்வாறு இருந்தால் அவர் மைதானத்தின் நிறுவதியை பற்றி கதைத்திருக்க மாட்டார், போயிருக்க மாட்டார். இப்பொழுது தொடர்ச்சியாக குறுக்கல் மடம் குழிகளை பற்றி, மண்டைதீவு, அல்லைப்பட்டி தொடர்பாக புதைகுழிகள் பேசப்படுகின்றது. இனி பட்டலந்த தொடர்பாகவும் என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியல. அப்படின்னா கொழும்புலையும் எங்கேயும் புதைகுழிகள் இருக்கும். அதான் அரேபிய நாடுகளில் தோன்றினால் எண்ணெய் வரும்போது இலங்கை முழுவதும் தோன்றினால், குறிப்பாக வடக்கு கிழக்கில் அதிகமாக தோன்றினால்
எலும்புக்கூடுகள் தான் தருகின்றது. ஒரு அது கவலையான அது விடயம். அதுதான் இந்த காணாமல் போனவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கின்றது. ம். காணாமல் போனக்கூடிய மக்கள் எங்கே இருக்கின்றார்கள்? புதைக்குழியில் இருக்கின்றார்கள். அதான் உண்மை. அப்படின்னா அவங்க இல்லாமல் செய்திருக்கிறாங்க. ஸோ அதற்கு யார் பொறுப்பு? அந்த அதாவது ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம், கோட்டாபாய அரசாங்கமாக இருக்கலாம், சந்திரிகா அம்மா. சந்திரிகா அரசாங்கம் இருக்கலாம், ரணிலுடைய அரசாங்கம் இருக்கலாம். ஆனால் இலங்கை அரசு பொறுப்பு. ம். கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அதான் பொறுப்பாக இருக்கணும். இப்போ கச்சத்தீவு இன்றைக்கு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு கச்சத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம். ம். அப்போ இலங்கை அரசாங்கம் இது அதை சொந்தம் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவில் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால இதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. அது காலத்துக்கு காலத்துக்கு காலம் நடந்து பேச கொண்டிருக்கிற வேண்டிய ஒரு விஷயம். விஷயம். ஆனால் இலங்கைக்கு அது சொந்தமான விஷயம். ஆனால் இலங்கை அரசாங்கம் என்பதற்குத்தான் அந்த சொந்தமே தவிர இலங்கையினுடைய வடகிழக்கு மக்களுக்கோ அல்லது தென்கிழக்கு மக்களுக்கோ அது சொந்தம் இல்லை. இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தம். அதே போல் இந்த மனித புதைக்குழி செம்மணியாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி மண்டதீவாக இருக்கலாம், குறுக்கல் மடமாக இருக்கலாம், எந்த தீவாக இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு சொல்ல வேண்டும். இலங்கை அரசாங்கம் பொறுப்பு சொல்ல வேண்டும். இன்னைக்கு தட்டி கழித்து விட்டு போக முடியாது. அதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். இவர்கள் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளக பொறிமுறை இருக்கின்றதா அல்லது சர்வதேசம் உள்ளே வருகின்ற வாய்ப்பு இருக்கின்றதா? அது ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்றதில்ல. ஒன்று ஊழல்வாதிகளை பற்றி சொல்றீங்களா இல்லது இந்த விஷயத்தை சொல்றீங்களா? இரண்டு விடயத்தையும் பொதுவாக கேட்கின்றேன். என்றால் இப்பொழுது ரெண்டு விடயங்களுக்கும் இங்கே ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது. அதை ஒரு கேள்வியாக வைக்கின்றேன். கைது தொடர்பாக உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கைது என்று பேசப்படும் பொழுது, அதாவது அவர் இந்த நாட்டினுடைய நான் நினைக்கிறேன் 5 தடவை பிரதம மந்திரியாக இருக்கின்றார், 4 தடவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், ஒரு தடவை ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கின்றார். ஆகவே ஜேவிபி சொல்கிறது போல் சட்டம் எல்லாவற்றுக்கும் ஒன்று தான். பெரிய மனுஷனுக்கு ஒன்று தான், சின்ன மனுஷனுக்கு ஒன்று தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சட்டத்தின்படி அவர் தண்டிக்கப்படுகின்றார். ஆனால் அவர் ஒரு இந்த நாட்டிற்கு செய்த சேவையின் அடிப்படையிலே அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகின்றது. சாதாரண குடிமகனை கொண்டு போவது போல அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது மக்கள் மத்தியிலே ஒரு சோகத்தை அல்லது அவர் மத்தியிலே மக்கள் மத்தியிலே ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று தான் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 300 ஆண்டுகளுக்கு அனுதாப உணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு த பிலோசபர், அரசியல் பிலோசபர் பிளாட்டோ அவர்கள் கூறுகின்றார், ஒரு சட்டவாட்சி என்பது ரூல் ஆஃப் லோ அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள், காப்பாளர்கள், தொழிலாளர்கள். இது இன்றைக்கு நேற்றில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு விடயம். அப்போ இந்த சட்டம் சமச்சீராக இருக்கும்போது தான் அந்த நாடு சுபிட்சம் அடையும். சிங்கப்பூராக ஆக வேண்டும் சொல்லிக் கொண்டிருக்கோன்றே தவிர அதை நோக்கிய பயணங்களில் அடியெடுத்து வைப்பதில்லை. அவ்வாறு இந்த விடயத்தை பார்க்கலாம் தானே? இல்லை, அது கட்டாயம். சட்டம் என்பது எல்லாத்துக்கும் சமம். அது ரணிலாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், எல்லாருக்கும் சமம். அதில் ஒரு சாதாரண குடிமகனுக்கும் அது சமம். அந்த அடிப்படையில் தான் அவர் செய்திருக்கின்றார்கள். அவருக்கு கை விலங்கிட்டது கூட அவங்க சொல்கிறாங்க அது சட்டத்தின் அடிப்படையிலே அவரை கூட்டிகிட்டு போய் பொழுது அப்படி தான் செய்யணும், கோர்ட் ஆர்டர் கொடுத்த பிறகு. ஆனால் அதை அரசாங்கம் திட்டமிட்டு அவரை செய்ததா என்ற கேள்விகள்லாம் இப்பொழுது எழும்புகின்றது. ஆனால் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசுகின்ற சில பேர்கள் இருக்கின்றது. அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் கடந்த கால அரசாங்கங்களில் அதிகமாக பேசப்பட்டது, இணையங்களில் பகிரப்பட்டது. வெளிநாடுகளில் சொத்துக்கள் இருக்கின்றது, உள்ளூரில் பதுக்கப்பட்டிருக்கின்றது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது, திருடர்கள் என்று கூறினார்கள். அங்கே அவர்களை பற்றி இன்னொரு ஒரு விஷயமும் கிடையாது என்பது ஒரு திடீரென ஒரு ஆச்சரியமான விடயமாக இருந்தது. அங்கே அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? ரணிலுக்கு செல்வாக்கு கூடி இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த அனுதாபம் அவர் மேல பாஞ்சு இருக்கின்றது. அதாவது ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சி அல்லது ஒரு மனுஷனுடைய இழப்பு என்பது அதுக்கு பிறகு வந்த அனுதாபத்திலே அவருக்கு அதிகமாக செல்வாக்கு உயர்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்திருக்கின்றது. அதான் உண்மை. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டால் இப்போ நுவரெலியா மாவட்டத்தில் ஆறுமுகம் தொண்டமான் அவருடைய இழப்பு அந்த நேரத்தில் ஜீவன் தொண்டமானுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கின்றது. 1,00,000 ஓட்டு வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அது அது அந்த அந்த நேரம் ஆறுமுகம் தொண்டமான் மேலே உள்ள அனுதாபம், அந்த 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 மாதிரியான சில அனுதாபங்கள் உருவாகும். இன்று அந்த அனுதாபம் ரணிலுக்கு உருவாகி இருக்கின்றது. ஆனால் இப்போ உருவானாலும் இன்னும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு 4 வருடம் காத்திருக்க வேண்டும். அதை விடுத்து வேறு வழிகளில்
ஏதாவது வாய்ப்புகள் இருக்கின்றனவா? கோட்டபாய அரசாங்கம் 4 வருஷம் காத்திருக்கலையே, 2 வருஷத்தில் போச்சு தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏன் எதிர்காலத்தில் ஏற்படாதுங்கிற எண்ணம் இருக்கின்றது. அன்று வேறு எனி டைம் கேன் ஹேப்பன் எனிதிங். அப்படியானால் ஊழல் குற்றவாளிகளும் ஒன்றிணைந்து தான் இந்த மாற்றங்களுக்கு உள்ளாவார்கள். ஏனென்றால் பலரது மடிகளில் கணம் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு மூத்தறிஞர் ஒருவர் கூறிய வசனம் ஒன்று இந்த இடத்தில் ஞாபகப்படுகின்றது. அயோக்கியனின் கடைசி புகலிடம் தேசப்பற்று. இந்த தேசப்பற்றுக்களை காரணம் காட்டி பல குற்றங்கள் இழைத்தவர்கள், ஊழல்களை செய்தவர்கள் அனைவரும் இங்கே ஒன்றிணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றன. இல்லை, இப்போ நீங்கள் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லாம் ராமனாக இருக்க முடியாது, எல்லாருமே கரெக்ட் பர்சனாக இருக்க முடியாது, எல்லா மேலேயும் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும், ஏதாவது ஒரு வகையிலே தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஆகும் பொழுது அதில் என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாட்டிற்கு ஒரு மனிதன் 70% நன்மை செய்திருந்தால், அல்லது ஒரு ஸ்தாபனத்துக்கு 70% நன்மை இருந்தால், 30% தீமை செய்திருந்தால் அதை பெருசாக எடுக்காமல் 70% நன்மை செய்த தான் நாங்கள் கணக்கெடுக்கணும். 30% தீமையை வைத்துக்கொண்டு ஒரு மனுஷனை எடை போட்டு அவனை பழிவாங்குவதை விட 70% நன்மை அவர் செய்திருக்கின்றார் என்றால் அதை நாங்கள் பேசி அவரிடம் இன்னும் என்ன வாங்கலாம்ங்கிறத நாங்கள் யோசிக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை யோசிக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் மத்திய வங்கி பிரச்சனைகள் தான் அதிகமாக பேசினார்கள். ஆனால் அது அந்த பிரச்சனை இல்லை, பட்டல் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு சாதாரண பிரச்சனை. இது சாதாரண பிரச்சனைனா 1,66,00,000 அவர் வெளிநாடு போன பிரயாணங்களுக்காகத்தான் அவருக்கு சில காலங்களில் சில ஜனாதிபதிகள் தனி ஃப்ளைட்டும் கொண்டு போயிருக்கிறாங்க. உண்மைதான், அனைவருக்கும் தெரிந்தபடி. அதுக்கு இடம் இல்லைங்கிறதுக்காக அந்த ஃப்ளைட்டை மாற்றின கதையும் இருக்கு. நீங்கள் கூறியபடி உண்மைதான். என்றால் அவர் தன்னுடைய வீடே 200 கோடி பெருமை மதிப்பானது, அதை கூட பாடசாலைக்கு எழுதி வைத்து இந்த விடயங்களில் தவறு நடந்திருக்கின்றது. அது தற்செயலாக ஒரு விடயங்களாக இருக்கலாம். ஆனால் சட்டத்தின் பால் இது அவரை பழி வாங்குவது. அதான் என்னுடைய நோக்கத்திலே கண்ணோட்டத்திலே நான் பார்க்கும் பொழுது தவறு செய்திருக்கலாம். ஆனால் இது பழி வாங்குற நோக்கத்தில் அவரை செஞ்சிருக்கக்கூடாது. மற்ற பிரச்சனைகள்லாம் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த நீட்சியான இந்த அரசியலமைப்பு இதில் ஒரு புதிய விடயமாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த பல்ஸ் பிடிச்சு பார்க்குறேன்னு சொல்லுவாங்களே, உண்மையான ஊழல் முதலைகளை பிடிப்பதற்கு முன்பு நடக்கின்ற ஒரு ட்ரெய்லர் சாரம்சமாக இருக்கலாம். இதை பிடிச்சி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. கூட்டுகள் யார் செய்கின்றார்கள், எங்கெங்கே அது செய்யலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்னா, இப்போது மஹிந்த ராஜபக்ச மேலே நிறைய ஊழல் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ரூஃப் பண்ணதானே ஒத்துக்க முடியும். சொல்லுகின்ற கதைகள் நிறைய ஊழல் செய்திருக்கின்றார், அவர்னால தான் இந்த நாடு வீழ்ச்சி அடைஞ்சது, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் காலத்தில் தான் நிறைய டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்குது. துரித அபிவிருத்தி. இன்னைக்கு வடகிழக்கு எடுத்துக்கிறோங்க, எல்லா பாதைகளும் அபிவிருத்தி செய்து, மலையகத்தில் உள்ள பாதைகள், இந்த ஹைவே போட்டது, இது எல்லாமே ராஜபக்ச காலத்தில் நடந்தது. ஸோ அவருடைய அந்த காலகட்டத்தில் பல ஊழல்கள் நடந்திருக்கலாம், ஆனால் அபிவிருத்தியும் நடந்திருக்கின்றது. இப்பொழுது ஊழலும் இல்லை, அபிவிருத்தியும் இல்லை. ஸோ வாட் இஸ் த மீனிங்? என்ன நடக்க போகுது? ரெண்டும் இல்லைன்னா எதுக்கு இந்த அரசாங்கம்? ஊழல் செய்தாவது எங்களுக்கு நல்லதை செய்தாங்க, இப்போ ஊழலும் இல்லை நல்லதும் இல்லை, அப்போ என்னத்துக்கு அரசாங்கம்? இதேதான் நாங்கள் அங்கம் வகித்த மைத்திரிபால சிறிசேன அரசாங்கத்திலும் இதே கேள்வி முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். மக்களின் கேள்வி பதில்களாக கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்பூர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்து பல்வேறு கருத்துக்களை இங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடன் உரையாடுவது அளப்பரிய விடயம். ஏனென்றால் அவருடைய புன்னகையுடன் பல விடயங்களை கருத்தாடும் போது பல விடயங்கள் யோசிக்க தோன்றுகின்றது. அந்த வகையில் இப்பொழுது முக்கியமான ஒரு விடயம், இந்த மலையக தமிழர்கள் அவர்களுக்கு வீடு திட்டம் பற்றி இந்தியா முன்வைத்தது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். அதாவது அந்த வீடமைப்பு திட்டம் என்பது இந்திய வம்சவாளி மலையக தமிழுக்கானதா அல்லது தோட்டத்தில் வசிக்கின்ற மக்களுக்கானதா? அதாவது இன்று மலையக தமிழர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கடந்த காலங்களிலே தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லப்பட்டது. மலையகத்திலிருந்து வந்தவர்கள் தான் அதிகமாக இன்று கொழும்பிலும் சரி ஏனைய நகரங்களிலும் குடிபெயர்ந்து இன்று அபிவிருத்தி நடந்து வருகின்றார்கள், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்னும் தோட்டத்திலே 1,00,000க்கு மேற்பட்ட தொழிலாளிகள்
தங்களது உழைப்பை அதாவது தேயிலை தோட்டங்களுக்கும் ரப்பர் தோட்டங்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாயம் வீடு கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதிலே கடந்த காலங்களே 3 லட்சம் தொழிலாளர்கள் 6 லட்சம் தொழிலாளர்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அது பிறகு 3 லட்சம், இப்பொழுது 1,40,000 தொழிலாளர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு தேவைப்படுகின்ற வீடுகளும் அந்த தொகை தான் இருக்கின்றது. 1,40,000 வீடுகள் தான் இப்பொழுது தேவைப்படுகின்றது. ஆனால் இதை இன்னும் அரசாங்கம் செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. இந்திய அரசாங்கம் கொடுத்த வீடுகளை கூட இன்னும் கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசாங்கமோ கடந்த இருந்த அரசாங்கங்களோ மிக மிக மந்த கதியிலே தான் செய்து கொண்டு போவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரதேசம் சார்ந்த ஒருவருடைய கேள்வியாகத்தான் இந்த இடத்தில் முன்வைக்கின்றேன். அந்த வீடமைப்பு திட்டத்துக்கான நோக்கம் மலையக தமிழர்களுக்காக அல்லது புற சமூகத்தை சார்ந்தவர்களும் அது உள்வாங்கப்படுகின்றார்கள்? இல்லை, அதாவது தோட்டத்திலே வேலை செய்கின்றவர்கள் அப்படி ஏன்னா தோட்டத்திலே வேலை செய்கின்ற சிங்களவர்களுக்கும் இது உரித்தாகும். இப்போ காலி மாத்தறை பகுதியிலே இருக்கின்ற சிங்கள தொழிலாளர்களுக்கும் இந்த வீடு உறுதியாகும். மலையக தமிழர்கள் என்று சொல்லப்படுது கிட்டத்தட்ட 10-12 லட்சம் மலையக தமிழர் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாரும் தோட்டத்தில் இல்லை. தோட்டத்திலே இருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தான் இருப்பார்கள். இன்று எல்லாருமே இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து மற்ற இடங்களிலே வாழ்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மலையக தமிழர்கள் என்று நாங்கள் சொன்னாலும் தோட்ட தொழிலாளர்கள் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. ஆகவே அந்த தொழிலாளர்களுடைய வீடு தான் முக்கியம். இப்போ நகரிலே வைக்கின்ற ஒருத்தருக்கு தோட்டத்திலே வீடு கொடுக்க முடியாது. ஆகவே தோட்டத்திலே வசிக்கின்ற ஒருத்தவருக்கு தான் தோட்டத்திலே வீடு கொடுக்க முடியும். ஆகவே இந்த வீடு அமைப்பு என்பது தோட்ட தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இந்திய வீடமைப்பு என்பது ஸ்பெஷலாக தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகள். தற்போது அது நிலை என்னவாக இருக்கு? இது 4000 வீடுகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு திரு திகாம்பரம் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு பகுதியை கொடுக்கப்பட்டு அதில் வேலைகள் முடிந்தது. அதுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் 10,000 வீடு கொடுத்தது. இந்த 10,000 வீடுகளிலே இன்னும் பெரும்பகுதியான, அதாவது ஆரம்பமே தான் நடக்கின்றதை தவிர வீடுகள் இன்னும் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மிக மிக மந்த கதியிலே இருக்கின்றது. இதற்கு ஒரு காரணம் பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற தோட்ட முகாமையாளர்கள் அல்லது அந்த தோட்ட குத்தகைக்காரர்கள் தோட்டத்திலே காணி விடுவிப்பதிலே பெரும் பிரச்சனை இழுபறியாக இருக்கின்றது. அதாவது ஒரு நல்ல இடத்திலே காணி கொடுப்பது இல்லை தோட்ட தொழிலாளர்களுக்கு. எங்கேயோ ஒரு மலைச்சரிவிலே கொடுப்பார்கள். அது எப்போவுமே டிசாஸ்டர், அதாவது அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது அந்த வீடுகள் இல்லாமல் போய்விடும். ஆகவே எங்களை பொறுத்தளவில் சமத்தரை உள்ள பகுதிகளிலே வீடுகள் அமைப்பதற்கான காணிகளை கொடுக்கப்பட வேண்டும். அந்த வீடுகள் முறையாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இப்பொழுது நாங்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களோட காலகட்டங்களிலே இருந்த பொழுது ஒரு வீடு கட்டுவதற்கு 12 லட்சம் ரூபா, இப்பொழுது 30 லட்சம் ரூபாய் போயிருக்கின்றது. ஆகவே இந்திய அரசாங்கம் இந்த 10,000 வீடு கொடுத்தது. இன்று இந்திய அரசாங்கமும் அதனுடைய பெருமதியை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் மந்தகதியில் ஒரு அபிவிருத்தி நடக்கும்போது அவ்வாறு தான் விலைவாசி ஏற்றங்களும் அந்த பொருள் ஏற்றங்களுக்கு காரணமாக மாறுகின்றது. இந்த மந்தகதி தான் அன்னைக்கு 200 ரூபாய்க்கு வாங்கின சிமெந்தி தான் இன்னைக்கு 2000 ரூபா. ஸோ அதனால தான் அந்த ரேட்டும் கூடுது. அது இலங்கையிலே பொருளாதார வீழ்ச்சி இந்த கோவிடுக்கு பிறகு வந்தது தான் எங்களுடைய பெரும் பாதிப்பு. கோவிட் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா அதுக்கு முன்பு ஓரளவு சீராகத்தான் இருந்தது. எங்களுடைய வருமானம் குறைந்து விட்டது கோவிட்டுக்கு பிறகு. அது டூரிசம் இல்லாமல் போயிட்டது. அதற்கு பிறகு அந்த ஈஸ்டர் அட்டாக், அந்த யுத்தம் ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கு பிறகு அரசாங்க மாற்றங்கள், 52 நாள் அரசாங்க மாற்றம், பிறகு அரசாங்க சதிவலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. உலக நாடுகளை பொறுத்தவரையில் கோவிட் எல்லா நாடுகளிலும் இருந்தது. அவையெல்லாம் தங்களை தற்பார்த்து கொள்வதற்கு அடுத்தடுத்த கட்டங்களில் நகர்வுகளை செய்து இந்தியா ஊழியத்தை பாருங்கள். இந்த டாரிஃப் டாக்ஸ் விஷயத்துல அவர்கள் மீது கோடி மக்களை கொண்ட அந்த தேசம் அடுத்த கட்டத்தை யோசிக்கின்றார்கள். என்ன செய்வோம், எப்படி செய்வோம், எங்கள் மக்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, தங்கள் எதிர்சக்தி தேவையை எப்படி பூர்த்தி செய்வதன் தொடர்பாக உறுதியாக இருக்கின்றார்கள். இப்போ நீட்சியான ஒரு எதிர்கால திட்டமிடல் என்பது இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஃபெயிலியர். நிச்சயமாக அது அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. அங்கே இருக்கின்ற பியூரோக்ரசி, அதாவது அந்த மூலபாயத்தை வகுப்பவர்கள், அதாவது செக்ரட்டரிஸ், ஆய்வாளர்கள், அவங்கெல்லாம் இதுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கணும், இந்த நாட்டை எப்படி அபிவிருத்தி செய்வதுன்னு. இப்போ இலங்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, எந்த அரசாங்கம் மாறினாலும் உடனே
செக்ரட்டரியை மாற்றணும், டைரக்டரை மாற்றணும், சேர்மனை மாற்றணும். இது ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களோட ஆளுகளை கொண்டு வந்து போட்டுறணும். ஸோ அப்படி ஒரு நாடு அபிவிருத்தி முடியாது. ஏன்னா அந்த பிளான் வந்து அப்படி செய்ய முடியாது. குறுகிய 2 வருஷத்துக்கு ஒரு பிளான், 3 வருஷத்துக்கு ஒரு பிளான் இருக்க முடியாது. உடஞ்சதோ ஒரு 10 வருஷத்துக்காக ஒரு பிளான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு திட்டம் இலங்கையிலே இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை. இந்த அரசாங்கமும் அமுல்படுத்தப்படவில்லை. இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? கடந்த காலங்களிலே இருந்த செக்ரட்டரிஸ், சேர்மன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு இவங்களை போட்டுக்கிட்டாங்க. இது வந்து அரசியல். இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை தீர்மானிக்கின்ற சக்தியை பொலிட்டிக்கல், அதாவது பொலிட்டிக்கல் சைடில், அதாவது அரசியல் ரீதியிலே மந்திரிமார்கள் எடுத்தாலும் அரசியல்வாதிகள் எடுத்தாலும் ஒரு டீம் ஆஃப், அதாவது திங்க் டேங்க், ஒரு 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 உளவாளர்கள், அதாவது ஆய்வாளர்கள், உளவாளர்கள், எக்ஸ்பர்ட்டை போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். இதை நீங்கள் லாங் டேர்ம் பிளானில் இதை கொண்டு போங்க அப்படின்னு. அந்த பிளான் இல்லாதனால தான் இதை செய்ய முடியாது. இப்போ நீங்களும் ஒரு நீட்சியான ஒரு அரசியல்வாதி, மக்கள் மயப்படுத்தப்பட்ட, மக்களோட நெருங்கி பழகுகின்ற ஒருவர். இப்பொழுது பாருங்கள், இவ்வாறான தொங்கு நிலையில் இருக்கின்ற அந்த கட்டமைப்பால் மேற்கத்திய சக்திகள், பிராந்திய நலன் சார்ந்த அரசியல் போக்கு, மூலோபாய சில ஆதிக்கங்களுக்குள் நாங்கள் விலை போகின்ற நிலைமை, அரசாங்கங்கள் கட்டுப்படுத்துகின்ற நிலைமையில் உருவாகும். நீங்கள் எதிர்த்து கேள்வி இருக்க முடியாது என்றால் பொருளாதார தடையோ சரி, சில கீகளை கையில் வைத்துக்கொண்டு நாட்டை ஆட்டி விடுவார்கள். நீங்கள் என்னதான் மக்களாட்சின்னு சொன்னாலும் அடுத்த நிமிடம் அது காணாமல் போவதற்கு வெறும் மக்களாட்சி மாத்திரமல்ல, பிற சக்திகளும் காரணமாக இருக்கின்றன. சில அரசாங்கத்தினுடைய கெடுபிடியிலே நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. உண்மைதான். ஜனநாயகம் அதிகமாக பேசுகின்ற ஒரு வல்லாத சக்தி ஒன்று கிட்டத்தட்ட 63 நாடுகளுக்கு ஆட்சி கவிழ்ப்புகளை செய்திருக்கின்றது. என்றால் தங்களுக்கு செய்யாத நாடுகளை அதே போக்கில் தான் பயன்படுத்துகின்றார்கள். இது வந்து இன்று உலக அரசியலிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது. அதாவது சைனா, இந்தியா ஒன்று சேரும்னு யாரும் இதுவரைக்கும் எதிர்பார்க்கல. அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உறவு இருந்தாலும் கூட அந்த சைனாவோட இருக்கின்ற உறவு ஒரு ஒரு விசித்திரமான, இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட, அல்லது எதிர்பாராத ஒரு உறவு என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட இருவரையும் சேர்த்தாலே 300 கோடி மக்கள், அதிகமான சவுத் ஏசியாவில் அதிகமான குடித்தொகை கொண்ட 2 நாடுகள். அதே நேரத்தில் ஒன்று மேனுஃபேக்சரிங் ஹைட்ல இருக்கு நம்பர் 1, ஒன்று பாப்புலேஷன்ல நம்பர் 1. அதே நேரத்தில் எரிசக்தி மினரல்ல இருக்கிற அதிகமான ஒரு நாடு ரஷ்யா. இந்த கூட்டணியும் சேரும்போது மிக இப்போ இந்த அரசியல் மாற்றங்கள்ல எங்களுடைய நாடு எப்படி பயன்பட போகுது. இப்போ இந்தியாவை பாருங்க நீங்க, அதாவது அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு இன்னைக்கு ரஷ்யாவோட அவங்க கை கோக்குறாங்க, சைனாவோட கை கோக்குறாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து தன்னுடைய தற்சார்பில் சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாடாக இருக்கின்றது. நாளைக்கு யாரும் உதவி செய்யாட்டாலும் இந்தியா தன்னுடைய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க சக்தி அங்கே இருக்கின்றது. யதார்த்தத்தை யோசிக்கின்றார்கள். எல்லை ஒரு நாடு சீனா, பாதையை திறந்து விட்டால் அங்கே இரு பொருட்களும் பரிமாறிக்கொள்ளப்படும். இந்த என்னது ஃப்ளைட்டு விடுறாங்க நாங்கள் 2 நாட்டுக்கும். இப்போ நாங்கள் நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த அண்டை நாட்டோட பகை வந்துட்டா, உதாரணமாக சொல்கிறேன், இந்தியாவோட எங்களுக்கு பகை வந்துட்டா, அல்லது பாகிஸ்தானோட பகை வந்துட்டா, இல்லாது பர்மாவோட பகை வந்துட்டா, நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். அந்த சூழ்நிலை இருக்குண்டு. அப்போ எங்கள்கிட்ட தன்னிறைவு கிடையாது. இந்த தன்னிறைவு உண்டாக்கணும்னு சினிமாவோ பண்டாரநாயக்கா அன்னைக்கு நிறைய விஷயம் செய்தாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதுக்கு பிறகு வந்தால் ஜேஆர் அரசாங்கம் வந்து ஓப்பன் எக்கானமிக் கொண்டு வந்தாங்க, திறந்த பொருளாதார கொள்கை. அது இன்னைக்கு சூழ்நிலையில் அது தேவை. நீ பழைய காரை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, புது கார் வாங்கணும். ஆனால் அதுக்காக எங்களுடைய தன்னிறைவு இன்னைக்கு அரிசியில் நம்ம நாடு தன்னிறைவு கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லா வளமும் இருக்கின்றது, எல்லா என்னது மண் வளம் இருக்கின்றது, நீர்வளம் இருக்கின்றது, நிலவளம் இருக்கின்றது, எல்லாம் இருக்குது. நம்ம தன்னிறைவு கிடையாது. கொச்சிக்கா இது நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். கோவிட் காலத்தில் தங்கள் நாட்டுக்குள் மரக்கறி அரிசிகள் வரவில்லை என்பதற்காக தண்ணீரே இல்லாத கத்தார், பாலைவன நிலம் கொண்ட கத்தார் கடல் நீரை நன்னீராக மாற்றி சொட்டு நீர் பாசனம் மூலமாக விவசாயத்தை செய்தார்கள். இன்று புரட்சியை கண்டுவிட்டார்கள், இறக்குமதியை குறைத்து விட்டார்கள். அனைத்தும் இருந்து நாங்கள் தண்ணீரை பற்றி பேசுகின்றோம். ஆனால் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்த்தால் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். புதிய பாஸ்போர்ட் அலுவலகங்களும் திறக்கப்படுகின்றன. நாட்டை விட்டு மக்கள் வெளியேறுகின்றார்கள். மக்கள் சொல்லும் போது வளங்களும் வெளியேறுகின்றன. படித்தவர்கள் தானேமா போறாங்க. அப்போ படித்தவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டால் இங்கே என்ன இருக்க போகுது? இன்னொன்று ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, பிறப்பு விகிதம் மிக குறைந்திருக்கின்றது.
நாட்டில் உலகத்திலேயே குறைந்திருக்கின்றது. நம்மளும் அதிகமாக குறைந்திருக்கின்றோம். இப்படி பிறப்பு விகிதம் குறையும் பொழுது எதிர்காலத்தில் எங்களுக்கு என்னது மேன் பவர் இல்லாமல் போயிடும். எல்லாம் மெஷின் உண்டாக்க முடியாது. சில மேன் பவர் தேவை. மேன் பவர் இல்லாமல் போயிடும். மேன் பவர் இருக்கிற மேன் பவரும் வெளியில் போகுது. இதில் என்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், இலவச கல்வியால் நீங்கள் ஒரு முன்னாள் கல்வி அமைச்சர் என்ற வகையில் தொடர்பட்ட கேள்வியாக தான் முன்வைக்கின்றேன். இந்த இலவச கல்வியை கற்றுவிட்டு சிறந்த கல்விமான்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ். உண்மைதான். நாளைக்கு இறக்குமதியை நம்ப வேண்டிய டாக்டரை கூட நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை உருவாக்கப் போகின்றது. பார்த்தால் அந்த புள்ளிவிவரங்களை பார்த்தால் அவ்வாறு தான் தெரிகின்றது. அதே நேரத்தில் தொடர்புபட்ட செய்தியாக புதிய கல்வி திட்டம், பாடத்திட்டம் தொடர்பாக உங்களுடைய அவதானம் எவ்வாறு இருக்கிறது? புதிய கல்வி திட்டம் ஒரு ஏதாவது ரணில் அரசாங்கத்திலே கொண்டு வந்த கல்வி திட்டத்தை இவங்க ஒரு சில பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த சொன்ன விஷயம்தான், அதாவது சமகாலத்திலே எங்களுக்கு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய கல்வியை உருவாக்கப்பட வேண்டும். புத்தக படிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே கல்வி மறுசீரமைப்பு செய்து அந்த கல்வியிலே ஏற்படுகின்ற வளர்ச்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு பெறக்கூடிய, தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி முறையே உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த புது சிஸ்டம் கொண்டு வந்து, அது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்டு இப்பொழுது அதை ஓரளவு பாலிஷ் பண்ணி இப்போ அதை செய்துட்டு வராங்க. இது நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டால், இப்போது நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிறீங்க, இன்றைக்கி கலை பிரிவில் தான் அதிகமான மாணவர்கள் சித்தி அடைகின்றார்கள். நிறைய பேர் அதில் போகிறாங்க. அவங்கள வேணால் லாயர் ஆக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகலாம். ஆனால் சயின்ஸில் கூட போகணும். சர்வதேசத்துக்கு தேவையான இதுகளை கொடுக்கணும். இன்றைக்கி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு காரணம் அங்கே உள்ள டெக்னாலஜி. இன்றைக்கி ஹப்னு சொல்லப்படுகின்ற ஐடி ஹப் சீனாவில் இல்லை, இந்தியாவில் தான் இருக்குது. பெங்களூர், சென்னை இவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி தொழில் வாய்ப்பு அதிகம் காரணம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ இன்றைக்கி ஏஐ வந்திருக்கிறது. இந்த டெக்னாலஜியெல்லாம் வளர்க்கணும். இந்த டெக்னாலஜியை வளர்க்குறதுக்கு இந்த கல்வி முறை அவசியம். பழைய கல்வி முறையில் நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே இந்த கல்வி முறை வந்ததில் விசேஷம். அதில் இன்னொன்று ஒரு விஷயம் நாங்கள் இன்னொன்று சேர்த்துக்கிறோம். இப்போது இங்கிலீஷ் ஆங்கில கல்வியை 5ஆம் வகுப்பிலிருந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொடுத்தா கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேருந்தே அந்த கல்வி, இப்போ பாருங்கள், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எவ்வளோ வந்துருச்சு. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போகிறதுல பெரிய விருப்பம் என்னென்னா, பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தங்களோட பிள்ளைகள் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஜென்ரேஷன் கேப்ன்றது அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. அவர் போய் பெரிய ஜாப்ல இல்லாட்டாலும் நாளைக்கு சர்வதேசத்தில் அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்துடுது. எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அதனால அவங்க வேலைவாய்ப்பு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வேலைவாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கல்வி முறை மாற்றணும். அதற்கு இங்கிலீஷும் தேவை. அதே போல் இந்த டெக்னாலஜி சப்ஜெக்ட்டும் தேவை. இப்போ அதனால் இன்றைக்கி ட்ரேட் யூனியன் நிறைய பேர் எதுக்குறாங்க, இந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலை அப்படின்ட்டு. அதில் சித்திரம், அழகியல் கல்வி, இந்த மாதிரி அது தேவைன்னா எடுத்துக்கலாம். அதை நாங்கள் வேணான்னு சொல்ல முடியாது. ஹிஸ்ட்ரியெல்லாம் தேவை தான். ஆனால் அதெல்லாம் நாங்கள் படிக்கலாம் தானே. இப்போ என்னை பொறுத்தளவில் சமய கல்வி கூட அதை செப்பரேட்டாக நகைச்சூழல் வந்து வேறு மாதிரி மாறிக்கொண்டிருக்கு. அப்போ சமய கல்வியை படித்து எல்லாரும் சாமியாராக போக முடியாது. அது தேவை. ஆனால் எங்களுடைய ஆன்மாவுக்கு அல்லது அறிவுக்கு சமய கல்வி தேவை. ஆனால் அதைத்தான் முக்கியமாக கொடுத்துட்டு இதை பின்னுக்கு போடுறதுன்னா அது அர்த்தம் இல்லை. இதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கு கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் பண்பாட்டு சூழலில் வளர்க்கப்பட்ட பழமையான இலங்கை நாகரிகம் என்பது ஆன்மீக கல்வியும் ஒரு விதத்தில் அவசியம். அது சரி, அது நாங்கள் கூட தவறான இல்லை. அதை வந்து நாங்கள் வீட்டிலையும் சொல்லலாம் தானே, பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் தானே. சமய கல்விகள் வேறையாக இருக்குது, கோயில் இருக்குது, அறநெறி பாடசாலைகள் இருக்கின்றது, இதில் எல்லாம் செய்யலாம். அதை விட இன்றைக்கி முக்கியம் வந்து எங்களுடைய தொழில் வாய்ப்பு. இன்றைக்கி என்னது, சாதாரணமாக அந்த காலத்தில் உடுப்பாக உடுத்துறாங்க. நாகரிகம் மாறி இருக்கின்றது. ஆகவே நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய வாய்ப்பும் மாறணும். அப்படி இருந்தால் தான் செய்ய முடியும். நல்லது. ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுதான் 2015ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் அந்த நாட்டில் நிரந்தரமாக தங்க அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று இந்திய மத்திய அரசாங்கத்தால் கூறப்பட்டது. அதற்கான உங்கள் பதில்களை எதிர்பார்க்க முன்பு
ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு மீண்டும் சமர்க்களம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். சமகால அரசியல் தொடர்பாக விவாதிக்கும் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்து கொள்கின்றோம். இந்த வகையில் முன்பு கேட்ட கேள்விதான். 2015 ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்களின்றி இந்தியாவுக்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டபூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக நீங்கள் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால் 83 கலவரத்துக்கு பிறகு இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அதிகமான மக்கள் புலம்பெயர்ந்தார்கள். அது புலம்பெயர்ந்த மக்கள் பலர் அதாவது கேம்பில் இருந்தாங்க. பல பேர் அவங்களோட சொந்த கிராமங்களுக்கு போயிருந்தாங்க. பாஸ்போர்ட்டை தூக்கி வீசிட்டாங்க, அப்படியே இருந்துட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் ஒரு கெடுபிடியை கொடுத்தது. இவ்வாறு இருக்கின்றவர்களே அலசி ஆராய்ந்து அவர்களை நாடு கடத்தப்பட வேண்டும் என்று முன்பு ஒரு கொள்கை இருந்தது. அது குறிப்பாக இலங்கை தமிழர்களை அதுக்கு பிறகு அந்த யுத்த காலத்திலே அது ரொம்ப கெடுபிடி அதிகமாக இருந்தது. 2019 அந்த 9 காலத்துக்கு முன்பு ரொம்ப கெடுபிடியாக இருந்தது. அவர்கள் அங்கே போய் ஆக்டிவிட்டீஸ், அதாவது யுத்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது. ராஜீவ்காந்தியுடைய பிரச்சனைக்கு இன்னும் அதிகரித்தது. அப்போது அதுக்கு பிறகு இந்த ஓவர்ஸ்டேன்னு சொல்லி நிறைய பேரை பிடிச்சி இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இங்கே இருந்து விசா கொடுக்கறது இல்லை இந்தியாவுக்கு போகிறதற்கு. அப்போ இப்படியான சூழ்நிலையில் இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த புதிய குடிவரவு கொள்கையிலே 2015க்கு முன்பு அதாவது உரிய ஆவணங்கள் இல்லாமல் கூட அங்கே இருக்கலாம் என்ற கொண்டு வந்தது ஒரு விசேஷமான ஒரு விஷயமாகும். சாதகமான விடயங்களை பற்றி சொன்னீங்க. இதில் ஒரு பாதகமான விடயம் இருக்கின்றது. சொல்லுங்கள், என்ன பாதகம்? இப்பொழுது நாங்கள் அதிகமாக வடக்கு கிழக்கை சார்ந்தவர்கள் தேசியத்தை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் அங்கே நிலம் இருக்கின்றது, மக்கள் இல்லை. 81ஆம் ஆண்டு பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் 6,60,000க்கு மேற்பட்ட மக்கள் இருந்தார்கள். இன்று 2025ஆம் ஆண்டு பார்த்தால் 4,00,000 4,500,000 கூட இல்லை. இந்த நீட்சி காலப்போக்கில் ஏற்கனவே ஐரோப்பா நாடுகள் திறந்து விட்டிருக்கின்றது அனைவருக்குமான குடியுரிமை. அனைவரும் இங்கிருந்து சென்று விட்டால் சிலரது எதிர்பார்ப்புகள் இங்கே நிறைவேறுகின்றது அல்லவா? அதாவது அது நம்ம நாட்டுக்கு நஷ்டம். நம்ம நாட்டுக்கும் சமூகத்துக்கும் அது ஒரு நஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் அங்கே போய் சில பிஸ்னஸ்களை, அதாவது வியாபாரங்களை ஆரம்பித்து தொழில்களை ஆரம்பித்தவர்களுக்கு அது சாதகமாக இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்தளவு அது ஒரு பாதகமாகவும் இருக்கும். ஏன்னா எதிர்காலத்தில் வாக்களிப்பதற்கு கூட மக்கள் இருக்க மாட்டார்கள், பிரதிநிதிகளை தெரிவு செய்ய முடியாது. இன்னொன்று நாங்கள் அதில் யோசிக்கணும். இப்போ இது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் அமையும். புது குடியேற்றங்களை அமைப்பதற்கு உண்மைதான். புது குடியேற்றங்களை கொண்டு அமைக்கலாம். யாழ்ப்பாணத்தில் 11 ஆசனங்கள் இருந்தது பாராளுமன்றத்தில். இப்பொழுது 6 ஆசனங்களை குறைக்கப்பட்டு விட்டது. அப்போ மக்கள் இல்லாதனால நாங்கள் புதிய குடியேற்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது இன மோதல்கள் திரும்பவும் ஏற்படும். புதிய குடியேற்றம் அங்கே அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரும். நீங்கள் ஆரம்பத்தில் வலியுறுத்திய மாகாண அதிகார பரவலாக்கல் என்பது கடைசியில் அந்த மாகாணங்களுக்கு உரிய அந்த சிறுபான்மைக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பாகத்தான் மாறி போகும் இருக்கலாம். ஏனென்றால் குடியகழ்வு என்பதும் ஒரு விதத்தில் பாதகமான விஷயம். இன்னைக்கு என்னது, இந்த உலக நாடுகளில் இப்போ ஆஸ்திரேலியா இப்போ டைட் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவில் புதுசாக மைக்ரேட் பண்ணுறவங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லை, அது ரொம்ப டைட் பண்ணுறாங்க. நான் கனடா மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. கனடாவுக்கு நிலங்கள் அதிகமாக, அதோட அவங்களுக்கு பாப்புலேஷன் ஆள் தேவை, அதனால அவங்க விடுறாங்க. மற்ற எல்லா கண்ட்ரிஸும் இதை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவோட பாப்புலேஷன் கூட இருந்தும் அவங்க இந்த நான் நினைக்கிறேன் அண்டை நாடுங்கிறதுனால ஒரு சலுகை பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்பு அதான் திபேத்தியர்களுக்கு அதிகமாக இருந்தது, வேறு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இருந்தது. இலங்கை பொறுத்தளவில் இப்போ இலங்கை இந்த ஓசிஐ அந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம். அது இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அல்லது இந்திய மக்களுக்கு, இந்திய வம்சாவளி மக்களுக்கு அந்த விஷயத்தை செய்திருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுலேயும் இப்போ நிறைய கெடுபிடி இருக்கின்றது. அந்த கெடுபிடியும் குறைத்தால் இன்னும் சாதகமாக இருக்கும். அப்போ இங்கே இருந்துட்டு கூட அங்கே போய் வரலாம். அங்கே அவங்களுடைய விஷயங்களை செய்து கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கும். என்னென்னா அந்த ஓசிஐ வச்சிருக்கிறவர்கள் அங்கே போய் நெல் காணி வாங்க முடியாது, வாக்களிக்க முடியாது. இந்த 2-3 விஷயங்கள் தான் அவர்களுக்கு அங்கே சிக்கலாக இருக்கும். மற்றபடி பிஸ்னஸ் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில்
நேற்றைய செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அரசாங்கத்தின் உள்ளக தகவல்கள். எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக ஒரு தகவல். யார் அவர்? எதற்காக? இல்லை, சஜித் பிரேமதாச தான் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக? அவர் அதாவது அவருடைய அந்த குறிப்பிட்ட ஆட்சி காலத்திலே அவர் அரசாங்கத்தில் இருந்த ஆட்சி காலத்திலே சிறிகொத்த அவர் யூஎன்பி இருந்த காலத்தில் சிறிகொத்த பில்டிங்க்கு பெயிண்ட் வாங்கினதாக ஒரு பெயிண்ட் அடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது ஓப்பனாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன விடயங்கள் பற்றி அதிகமாக பேசுகிற நேரம் என்றால் இந்த வெளிப்படையாக தெரிந்த பெரிய ஊழல்கள் இங்கே இருக்கின்றது. அச்சப்படுகின்றார்களா கை வைப்பதற்கு? இல்லை, இதெல்லாம் சின்ன விஷயம். ஒரு பில்டிங்கு பெயிண்ட் அடித்தது ஒரு சின்ன விஷயம். அதை விட எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. எவ்வளோ ஊழல் இருக்குது. வெங்காயத்தில் ஊழல் இருந்தது, தேங்காய் எண்ணெயில் ஊழல் இருந்தது, சீனியில் ஊழல் இருந்தது. அதெல்லாம் ஜேவிபி பேசப்பட்ட விஷயங்கள் பார்லிமெண்ட்டில். அவங்க தான் அதை கொண்டாந்தாங்க, அவங்க தான் பேசினாங்க. ஏன் அவங்கள கைது பண்ணலை இது வரைக்கும்? அந்த மாதிரி பெரியான ஊழல், கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். சீனி சொன்னார்கள், அதையும் சொன்னாங்க. சீனி ஊழல் ஒரே நாளில் டாக்ஸை குறைச்சி இது செய்தாங்க, டியூட்டி. ஸோ அது ஜேவிபி தான் அது அங்கே ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அனுரகுமார திசாநாயக்க தான் அந்த நேரம் அவருடைய ஒப்போசிஷன்லேருந்து பேசினார். ஏன் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் அவங்கள கைது பண்ணலை? வெள்ளைப்பூடில் நிறைய ஊழல் நடந்தது, தேங்காய் எண்ணெய் ஊழல் நடந்தது. ஸோ இதெல்லாம் ஏன் வச்சுட்டாங்க? அதை விட்டுட்டு சும்மா பெயிண்ட் அடித்ததுக்கும் வெளிநாட்டுக்கு போனதுக்கும் கைது பண்ணுறதுல என்ன இருக்குது? ஒரு ஆளை டார்கெட் பண்ணி செய்கிறத விட அந்த உண்மையான பர்பஸுக்காக அதை செய்தார். எதிர்கட்சிகளை அல்லது குரல் மடக்குவதற்கு யாரை எடுத்தாலும் உங்களுக்கு ஃபைல் இருக்கு, அப்படி ஒரு மடக்கி அவங்களே தன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறானுங்கிறது தான் உங்களோட நோக்கம். இப்பொழுது எதிர்காலத்தில் 2028க்கு பிற்பாடு IMF நாங்கள் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டிய கடனின் தொகை ஆரம்பிக்க போகின்றது. கிட்டத்தட்ட 28. நாங்கள் பொருளாதார புள்ளி விவரங்களை பொறுத்தவரையில் 5.5% நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு நாடு சமாளிக்கப் போகின்றது? அதுதான் பிரச்சனை உருவாக்க வேண்டிய காலகட்டமாக இருக்க போகின்றது இந்த நாட்டுக்கு. அதாவது இன்றைய 10% இருந்த சேமிப்பு இப்போ 6.5 குறைந்திருக்கின்றது. இப்போ கார் இம்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு கணிசமான அளவு ரிசர்வ்ல இருந்து போகுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய உற்பத்தி மிக குறைந்து தான் இருக்கின்றது. வேற என்ன எங்களுக்கு வருமானம்? டூரிசம், அந்த ஆடை ஏற்றுமதியில் கூட இப்போ எங்களுக்கு டேக்ஸ் இருக்குது, அந்த பிரச்சனையும் இருக்கின்றது. தேயிலைனா இப்போ பெருசாக ஏற்றுமதின்னு ஒரு சொல்கிறதுக்கான இல்லை. ஒரு காலத்தில் தேயிலை ரப்பரை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டோம். இப்போ அது சாதாரணமாக ஒரு கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு தான் சரியாக இருக்கும் போல தெரியுது. ஆகவே எங்களுடைய உற்பத்தி என்பது மிக மிக குறைவு. இப்போ உள்ளூர் உற்பத்தி என்பது கிழங்கு, வெங்காயம், கொச்சிக்காய் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் இங்கே செய்ய வேண்டிய விஷயம். இதெல்லாம் அதாவது எங்களுடைய வெளிநாட்டு அதாவது காசு வெளியில் போகிறத தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதை கூட இப்போ யாரும் செய்கிறாங்க இல்லை. ஆகவே அரிசி இறக்குமதி இப்படி எல்லாத்துக்குமே நாங்கள் பொருளாதார எங்களுடைய உள்நாட்டு காசை வெளியே அனுப்பி வர்ற வருமானங்களையும் குறைத்து கொண்டு இப்போ கார்கள் இதெல்லாம் இம்போர்ட் பண்ண தான் வேணும். ஆனால் நாகரிகம் வளர்ந்துருக்கின்றது, புது கார் வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அது ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அரசாங்கம் கட்டுப்பாடை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கட்டுப்பாடு வேணும். இல்லைன்னா அரசாங்கம் வீழ்ந்தா அது அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் தலையில் கையை வச்சுட்டு இருக்க முடியாது. வரிகள் என்பது 300 வீதங்கள் இருக்கின்றது வழியால் அது அரசாங்கத்துக்கு ஒரு விதத்தில் வருமானம் தானே. ஆமாம், ஆனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அங்கே போயிட்டா எல்லாம் அங்கே போயிட்டா சரி. நாளைக்கு இல்லை உலகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. எங்களுக்கு கடந்த காலங்களில் கோவிட் வந்தது போல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இங்கே வர டூரிசம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி முழு அரசாங்கத்தினுடைய 40% வருமானம் உல்லாச பிரயாணத்துறையில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த துறை விழுந்தால் எல்லாருடைய எக்கானமிக் அதாவது பொருளாதாரமும் சீரழியும். அதை பாதுகாத்து கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது இப்போ துபாய் என்பது கட்டார் மத்திய கிழக்கில் சார்ந்த எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் கூட எதிர்காலத்தில் எண்ணெய் இருப்புகள் குறையும் என்பதை நோக்காக கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ 100 இடங்களுக்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எலக்ட்ரிக் கார்கள். நீங்கள் இன்றைய நிகழ்வை பற்றி, இன்றைய வருமானத்தை பற்றி IMF எவ்வளவு கடன் தருகின்றது, இருக்கின்ற நிதி ஆதாரங்களை வைத்துக்கொண்டு
எப்படி ஒரு நாட்டை நீங்கள் நகர்த்தி செல்ல முடியும்? அதாவது IMF போட நாடுகள் எல்லாமே அபிவிருத்தி அடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பாகிஸ்தான் IMFல இருந்து பல தடவை லோன் வாங்கின ஒரு நாடு. இன்னும் அந்த நாடு முடியாத சீனா கூட வெளியில் வந்து விட்டது ஹைவே ப்ராஜெக்ட். இப்போ இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த 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 நாடுகளினுடைய படிப்பினையை வைத்துக்கொண்டு எங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு விஷயத்தில் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு இராணுவ குழப்பங்கள் எந்த நேரமும் நடந்து கொண்டு ஆட்சி அந்த 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 அதோட இது கூட என்னது தீவிரவாதங்கள் பாகிஸ்தானில் கூட, போதைப் பொருள் கூட, அதெல்லாம் ஒரு அந்த நாட்டுடைய சூழ்நிலை அப்படியாக இருக்கின்றது. ஆனால் எங்கள் நாடு இப்போ அதிலெல்லாம் மீட்சி அடைந்திருக்கின்றது. யுத்தம் இல்லை, இன்னைக்கு யுத்தம் இல்லாத நாடை கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றது. அந்த ஒரு வெறுப்புணர்ச்சி இன்னைக்கு இல்லை. சிங்களம், தமிழ், முஸ்லீம் அந்த வெறுப்புணர்ச்சி மக்கள் மத்தியிலே இன்னைக்கு இல்லை. ஒரு சாதாரணமாக வாழக்கூடியலாம், நாங்கள் எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம், எங்கேயும் வீடு வாங்கலாம், எங்கேயும் இருக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல் இன்வெஸ்டர்ஸ் வர்றது இன்னும் போதாது. இன்வெஸ்டர்ஸ் விரும்புகிறாங்க இல்லை, இன்னும் விரும்பாததுக்கு காரணம் என்ன? இந்த ஆட்சி எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது நடக்கலாம். உண்மையில் இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள் நாட்டில் வர வேண்டும், நிரந்தரமான உறுதியான ஒரு அரசாங்கம். இன்னொரு விடயம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. மாறி வருகின்ற அரசாங்கம் அரசியலமைப்பில் கை வைக்கின்றார்கள். இன்று நீங்கள் இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் வந்து சொத்துக்களை வாங்கலாம்ன்றீங்க. நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் மாறி வந்த பின்பு அந்த குடியுரிமை இல்லை, இங்கே சொத்துக்களை யாரும் வைத்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு சட்டத்தை ஒரே இரவில் இயற்றிவிட்டால் யார் இங்கே நம்பி முதலிடுவார்கள்? அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் வெளிநாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பீதி இருக்கின்றது. இப்போ டயஸ்போரா கூட ஒரு பீதி இருக்கின்றது. நாளைக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் நாளைக்கு எங்களை இல்லாமல் செய்ததற்கான அரசியல் இதை கொண்டாடலாம். இன்னொரு பிரச்சனை தான் இந்த நாட்டு மக்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய உறுதிகள் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு பாருங்க, எங்க நாடு டெய்லி ஒரு கொலை நடக்கின்றது. உண்மைதான், டெய்லி ஒரு கொலை நடக்கின்றது. அப்போ இந்த நாட்டில் பாதுகாப்பு என்ன இருக்கின்றது? நாளைக்கு ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்தன் போனால் அந்த பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அப்படி யாருமே வரமாட்டாங்க. முதல்ல இப்போ அமெரிக்கா மாதிரி மாறுதே இது. அதான் புதிதாக இருக்கின்றது. இது இப்படி இல்லையே. அது சாதாரண துப்பாக்கிகள் எல்லாமே யுத்த காலத்தில் பயன்படுத்த துப்பாக்கியில் வச்சிருக்காங்க. T-56 வச்சிருக்கிறாங்க, ரைஃபிள் வச்சிருக்காங்க, இதை வச்சிருக்கிறாங்க. ஸோ அவன் பட்ட பகலில் சுட்டுட்டு போறானே. அதே நேரத்தில் அரசாங்கமும் அண்மையில் இந்தோனேஷியாவிலிருந்து குறிப்பிட்ட நபர்களை எல்லாம் கைது செய்து கொண்டு வருகின்றார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த தொடர்பாக? யாராவது இதை குழப்புவதற்கு சதி கொண்டிருக்கின்றார்கள். இதில் அரசியல்வாதிகள் சம்பந்தம்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்திருந்தால் அதை கட்டாயமாக அவங்கள இது பண்ணணும். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ இன்னொரு என்ன, நாங்கள் இருக்கிற நூறலிய பகுதியிலேயே ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்கிறாங்களே. செய்தி பார்த்தீங்கன்னா மில்லியன் மதிப்புள்ள ஐஸ் ஃபேக்ட்ரி சொல்கிறாங்களே. அப்போ கண்டிப்பாக ஒரு பின்புலம் இல்லாமல் செய்ய முடியாது. அது எங்கே இருந்துச்சு, எங்கே இருக்குன்னு என்ன தெரியாது எங்களுக்கும். ஸோ எங்கள் ஊர்லேயும் இப்படி நடந்திருந்தா எங்களுக்கு அது பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கின்றது. உங்கள் ஊரன் சொல்லும்போது உண்மை நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விபத்து துக்ககரமான ஒரு நிகழ்வு. நாங்களும் எங்களுடைய அனுதாபங்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான இந்த அடிக்கடி இப்படி நடக்கின்ற இந்த விஷயங்கள் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. இலங்கையினுடைய சனத்தொகையிலே ஒரு பகுதி கோர விபத்துகளினால் இழந்து கொண்டு வருகின்றோம். இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதாவது சொன்னார்கள், யுத்தத்தில் தினசரி இறப்பவர்களை விட விபத்துகளில் அதிகமாக மனிதர்கள் இறக்கின்றார்கள் இலங்கையில். இதே நேரத்தில் நீங்கள் இதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லலாம், அல்லது அதாவது முறையாக பேணப்படவில்லையா, முறையாக பேணப்படாத வீதி கட்டமைப்பு இல்லாட்டி சாரதிகளா? நீங்கள் தான் சொல்லுங்க. அதான் இது அரசாங்கமும் பல நடவடிக்கைகளை எடுக்கின்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. முதலாவது கொண்டு வரப்பட்ட திட்டமே கிளீன் ஸ்ரீலங்கா. இந்த வீதியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் தான் அவர்கள் கை வைத்தார்கள். ஆனால் விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விபத்துகளும் கொலைகளும் நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம்.
சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்லும்போது அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணும்போது பல பிரச்சனைகள் எதிர்நோக்கத்தானே வேண்டும். இல்லை, சிஸ்டம் சேஞ்சுங்கிறது நிர்வாகத்துறையிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டது. விபத்துகளும் கொலையும் செய்கிறதுக்கு இது சிஸ்டம் சேஞ்ச் சொல்ல முடியாது. அது வேற இது வேற. நிர்வாகத்தை மாற்றுறதுக்கு தான் சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஊழல் இருக்கக்கூடாது, உடனடியாக வேலை செய்ய வேண்டும், நாகரிகமாக இருக்க வேண்டும், க்ளீனாக இருக்க வேண்டும். அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தில் ஜனாதிபதி அரசாங்கம், 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு 2/3 மெஜாரிட்டி உள்ள ஒரு அரசாங்கம், பிரதேச சபைகள் லோக்கல் கவர்மெண்ட் அதிகமாக பெற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம், முழு அதிகாரமும் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆகவே இதை ஏன் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. கடந்த காலங்களில் பல அரசாங்கங்களில் நீங்கள் அங்கம் வகித்திருக்கிறீர்கள், அமைச்சராகவும் இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த மெஜாரிட்டி அறுதி பெருமையானோடு இருக்கின்ற ஒரு அரசாங்கம், நாளை இதே அரசாங்கம் ஏதோ ஒரு வாய்ப்பில் நீங்கள் மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம், ஒரு பிரதிநிதின்னு சொல்லலாம், நாங்கள் உங்களுக்கும் ஒரு அமைச்சு பதவியோடு அங்கீகாரத்தோடு அழைப்பு விடுத்தால் பொறுப்பெடுப்பீர்களா? எந்த அரசாங்கத்தை? இந்த தேசிய மக்கள். இல்லை, அதை பற்றி நாங்கள் இப்போ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் நீங்கள் 2022 கோட்டாபாய அரசாங்கம் கவிழ்ந்து ரணிலுடைய அரசாங்கம் வந்த பொழுது கூட எங்களை அழைத்தார்கள். நாங்கள் பதவிக்காக அங்கே போகவில்லை அன்றைக்கு. ஏனென்றால் நாங்கள் என்ன நினைத்தோம்னா, அதாவது முறையான அரசாங்கம் அமையாமல் அதில் போகிறதுல அர்த்தம் இல்லை. ஆகவே மீண்டும் ஒரு அரசாங்கத்திலே நாங்கள் அங்கம் வைக்க வேண்டுமானால் அது முறையாக இருக்க வேண்டும். அது ஒரு எங்கள் அரசாங்கமாக இருக்க வேண்டும், நாங்கள் எதிர்பார்க்கின்ற அரசாங்கம் இருக்க வேண்டும். அதிலே ஒரு பிரதிநிதியாக அதிலே அமைச்சு பதவி கிடைச்சால் நிச்சயமாக அதை எடுப்போம். முறையற்ற குறுக்கு வழியிலே போவதிலே எப்பொழுதுமே எங்களுக்கு இஷ்டம் இருந்ததில்லை. முறையான அழைப்பு கிடைத்தால், அதாவது என்ன அந்த அமைய போகின்ற அரசாங்கம் எவ்வாறான அரசாங்கம்? ஒரு கூட்டாட்சி, கூட்டு கட்சிகளோடு இணைந்த ஒரு அரசாங்கமாக பலர் பேசிக் கொள்கின்றார்கள். இதில் பாதி பேர் விலகி கொண்டு செல்கின்ற வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகின்ற விடயத்தை சொல்கின்றேன். அதே நேரத்தில் மீதி பேர் சேர்ந்து இங்கே போட்டியில்லாமை வரும்போது ஒரு ஊகத்தின் அடிப்படையில் தான் கேட்கின்றனர். அது அந்த நேரத்தில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு டூ ஏர்லி. அரசியல் அவ்வப்போதுதான் தீர்வு எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் மாற்றங்களை பற்றி உரத்து பேசும்போது மாற்றங்களை முன்மொழிபவர்கள், உனக்கு யார் மணி கட்டுவதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த கேள்வி யூகம் சரியா இருந்தா அதை யோசிக்கலாம். இறுதியாக இந்த சமர்கலம் நிகழ்ச்சியில் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? அதாவது இந்த அரசாங்கத்தை இன்று மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இதில் வெறுமனே சொல்லிட முடியாது சிங்கள மக்கள் மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை தேர்வு செய்தார்கள். தமிழ் மக்களும், வடகிழக்கு இருக்கின்ற தமிழ் மக்களும், மலையகத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களும் கூட சேர்ந்து எடுத்திருக்கின்ற இந்த அரசாங்கத்திலே மக்கள் பல்விதமான விஷயங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் அது இதுவரைக்கும் நடந்ததாக தெரியவில்லை. ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்பை சரியாக பூர்த்தி செய்து அந்த மக்களுடைய அங்கலாய்ப்புகளை, அதாவது அவருடைய எதிர்பார்ப்புகளை சரி செய்வதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ வாக்கு கொடுத்துருக்குறாங்க. 159 பேரை கொடுத்ததுக்கு காரணமே அவருடைய எதிர்பார்ப்பை சரி செய்வதற்கு. ஆனால் இதிலே அரசாங்கம் ஃபெயிலியர் ஆகியிருக்கின்றது என்று தான் என்னுடைய கருத்து. ஆகவே அந்த ஃபெயிலியர் ஆகியிருக்கின்ற இந்த அரசாங்கம் தொடர்ந்து செல்வதானால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதை நீங்கள் எடுக்க வேண்டும். அல்லாவிட்டால் வெகு விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதற்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மக்கள், அதாவது அரசாங்கம் இன்று ஊழல்வாதிகளை, குற்றவாளிகளை கைது செய்வதிலே காட்டுகின்ற மும்முரத்தை மக்களுடைய வாழ்க்கை பாதையிலே அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது அரசாங்கத்தின் பக்கம். நன்றி. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் சொல்வார்கள். எனவே தற்சார்பு பொருளாதாரத்தில் தான் ஒரு நாட்டினுடைய எழுச்சி தங்கியிருக்குதுன்னு சொல்வார்கள். இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்து உங்களுடைய பெருமதியான பணிச்சுமைகளுக்கு மத்தியில்
இங்கு வருகை தந்து பல விதமான கருத்துகள் கலந்துரையாடல் கலந்து கொண்டு வைக்கும் முதல் கண் உங்களுக்கு நன்றி. மக்களுக்கு தெளிவான என்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு உங்களுடைய தொலைக்காட்சி ஒரு உறுதுணையாக இருந்ததுக்கு மிக மிக நன்றி. உங்களுக்கு எனது மன்மார்ந்த நன்றி. நன்றி. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விடயங்களை இங்கே பேசியிருந்தோம். மக்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை இங்கே பதில்களாக உங்களிடம் வழங்கியிருந்தோம். அந்த வகையில் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இங்கே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு அரசியல் தலைமையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பின் எல்ரோய் அமலதாஸ். வணக்கம்.